செய்திகள் தொடர்கின்றன. திருவண்ணாமலை மாவட்டத்தில் தம்பதியர் இருவர் ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. திருவண்ணாமலை அடுத்த நல்லாம்பாளையத்தை சேர்ந்த சந்திரகுமார் மற்றும் அவரது மனைவி சிந்து ஆகியோர் அதிகாலை 4 மணி அளவில் நஸ்ராத்பூரில் இருந்து திருவண்ணாமலை நோக்கி வந்த ரயிலின் முன் பாய்ந்ததில் இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இதனைத் தொடர்ந்து போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் சந்திரகுமார் நீண்ட நாட்களாக நுரையீரல் நோய்க்காக சிகிச்சை பெற்று வந்ததாகவும், இருப்பினும் இருவரும் ஒரு கடிதம் எழுதி வைத்துவிட்டு தற்கொலையில் செய்து கொண்டதாகவும் தெரியவந்துள்ளது. 64 அப்பாவி வாடிக்கையாளர்களின் அடகு நகைகளை அபே செய்துவிட்டு வட்டிக்கடை உரிமையாளர் எஸ்கேப் ஆன சம்பவம் மலை மாவட்டமான தேனியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. தேனி மாவட்டம் வருசநாடு அருகே தும்மங்குண்டுவை சேர்ந்தவர் துரைமுருகன். 38 வயதான அவர் ஆண்டிப்பட்டி அரசு மருத்துவமனை அருகில் ஸ்ரீமுருகன் கோல்டு லோன் என்ற பெயரில் தனியார் நகை அடகு கடை நடத்தி வந்த நிலையில் பொதுமக்கள் பலர் தங்களின் நகைகளை அடகு வைத்து அவர்களிடம் கடன் பெற்றனர். இந்த அடகு கடையில் ரோஷன்பட்டியை சேர்ந்த ரமேஷ் என்பவர் தான் அடகு வைத்த சுமார் 6 பவுன் நகை திருப்புவதற்காக அங்கு சென்றபோது அந்த அடகு கடை மூடப்பட்டிருந்தது. அக்கம் பக்கத்தில் விசாரித்த போது அடகு கடை சில நாட்களாக திறக்கப்படவில்லை என்று தெரிய வரவே அதிர்ச்சி அடைந்த அவரும் அவரை போன்ற மேலும் சிலரும் இதுகுறித்து தேனி மாவட்ட போலீஸ் எஸ்பி அலுவலகத்தில் நகைகளை அடகு வைத்தவர்கள் புகார் அளித்தனர். இந்த புகார்கள் மீது மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை நடத்தியதில் அந்த நகை அடகு கடையில் 64 வாடிக்கையாளர்கள் அடகு வைத்து சுமார் 139 பவுன் நகைகளை திருப்பி கொடுக்காமல் தலைமறைவான உரிமையாளர் முருகன் என்ற துரைமுருகன், அவருடைய தந்தை முருகேசன், கடை ஊழியர் ஸ்ரீமதி ஆகிய 3 பேர் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்து தலைமறைவான 3 பேரையும் போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். இந்த சம்பவம் ஆண்டிப்பட்டி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தனியார் பல்கலைக்கழகம் ஒன்றில் சீட்டு வாங்கி தருவதாக கோரி ரூபாய் 20 லட்சம் மோசடி செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. வேலூர் மாவட்டம் காட்பாடி பிரம்மபுரம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியை சேர்ந்த தனியார் பல்கலைக்கழக பதிவாளர் ஜெயபாரதி என்பவர் தங்கள் பல்கலைக்கழகத்தின் பெயரை சொல்லி படிப்பதற்கு சீட் வாங்கி தருவதாக சுமார் 10க்கும் மேற்பட்ட மாணவர்களிடம் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் 20 லட்சம் ரூபாய் மோசடி செய்துள்ளதாக அளித்த புகாரை தொடர்ந்து நடந்த விசாரணையில் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு உசிலம்பட்டி பிரிவு ரோடு பகுதியை சேர்ந்த கார்லேஷ் மகன் ஜார்ஜ் வு என்பவரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் ஆரணியை சேர்ந்த கார்த்திக் என்பவர் தலைமறைவாக உள்ள நிலையில் போலீசார் அவரை தேடி வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் சேலையூரில் பெட்டி கடை நடத்தி வந்த பாலாஜி என்பவரை குட்கா வழக்கில் கைது செய்து ஞாயிறு அன்று புழல் சிறையில் அடைத்த நிலையில் அவர் திடீரென உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து போலீசார் பாலாஜியை அடித்து துன்புறுத்தியதே அவரது உயிரிழப்பிற்கு காரணம் என்று கூறி அவரது உறவினர்கள் 150க்கும் மேற்பட்டோர் சேலையூர் காவல் நிலையம் முன் முற்றுகை போராட்டம் நடத்தினர். கடந்த சில தினங்களுக்கு முன்பு கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த மாற்றுத்திறனாளி இளைஞர் இருவர் சிறையில் மரணமடைந்த துயர சம்பவத்தின் சோகம் அடங்குவதற்குள் தற்போது நடந்த இந்த சம்பவம் தமிழகம் முழுக்க பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. முறையாக குடிநீர் வழங்காத ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் இன்று சாலை மறியல் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த பரமநந்தல் காமராஜர் நகர் பகுதியில் கடந்த 1 மாத காலமாக முறையாக குடிநீர் வழங்காததால் பொதுமக்களுக்கு குடிப்பதற்கோ சமைப்பதற்கு தண்ணீர் இல்லை என்று தவித்து வருவதாகவும், பலமுறை கோரிக்கை வைத்தும் ஊராட்சி நிர்வாகம் அலட்சிய போக்கோடு நடந்து கொள்வதால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகளுடன் அரசு பேருந்து மற்றும் வாகனங்களை சிறைபிடித்து காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த செங்கம் காவல்துறையினர் மற்றும் ஊராட்சி நிர்வாகத்தினர் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பின்னர் பொதுமக்கள் கலைந்து சென்றனர். நீலகிரி மாவட்டத்தில் ஊருக்குள் உலவும் காட்டு யானைகளால் பொதுமக்கள் அச்சம் அடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர், பந்தலூர், பிதற்காடு, நொலக்கோட்டை, சேரம்பாடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உணவு மற்றும் தண்ணீர் தேடி வனப்பகுதிகளில் இருந்து வெளியேறும் காட்டு யானைகள் குடியிருப்பு பகுதிகளில் சுற்றி வருவதால் அப்பகுதி மக்கள் பெரும் அச்சமடைந்துள்ளனர். எனவே வனப்பகுதிகளில் இருந்து குடியிருப்பு பகுதிகளுக்குள் யானை வெளியே வராமல் இருக்க அகழிகள் வெட்ட வேண்டும் எனவும் சோலார் மின் வேலிகளை அமைக்க வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
22 ஆண்டுகளுக்கு முன்பு கும்பகோணம் ஸ்ரீ கிருஷ்ணா உதவி பெறும் தொடக்கப்பள்ளியில் நிகழ்ந்த கோர தீ விபத்தின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதனை முன்னிட்டு தீ விபத்து நிகழ்ந்த பள்ளி முன் மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த உயிரிழந்த குழந்தைகளின் உருவப்படங்களுக்கு பெற்றோர்களும் உறவினர்களும் மெழுகுவர்த்தி ஏற்றி வைத்தும் மலர்கள் தூவியும் அஞ்சலி செலுத்தினர். இந்தியாவின் முதல் தனியார் ஆர்பிட்டல் ராக்கெட் ஜூன் 18ஆம் தேதியன்று ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து விண்ணில் ஏவப்பட உள்ள நிலையில் பழவேற்காடு மீனவர்கள் மீன்பிடிப்பதற்கு திருவள்ளூர் மாவட்ட மீன்வளத்துறை தடை விதித்துள்ளது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து ஏவப்பட உள்ள விக்ரம்-1 என்ற இந்தியாவின் முதல் தனியார் ஆர்பிட்டல் ராக்கெட் இந்தியா மற்றும் வெளிநாடு செயற்கைக்கோள்களை குறைந்த உயரபூமி சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தும் பணியை மேற்கொள்ள உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் வீடுகளுக்கு குழாய்கள் மூலம் சமையல் எரிவாயு விநியோகம் செய்யும் திட்டத்தை பல்வேறு சமையல் எரிவாயு விநியோகம் செய்யும் நிறுவனங்கள் செயல்படுத்தி வரும் நிலையில் புதுச்சேரி மாநிலத்திற்கு உட்பட்ட காரைக்கால் மாவட்டம் தெற்கு தொகுதிக்குட்பட்ட பகுதியில் முதல் முறையாக குழாய்கள் மூலம் எரிவாயு விநியோகம் செய்யும் திட்டத்தை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நாஜிப் தொடங்கி வைத்தார். முதல் கட்டமாக 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த தனியார் சமையல் எரிவாயுவானது குழாய்கள் மூலம் விநியோகம் செய்யப்பட்டதை தொடர்ந்து அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தொடர் மின்தடை காரணமாக பொதுமக்கள் ஆங்காங்கே சாலை மறியலில் ஈடுபட்டு வரும் நிலையில் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே மதுரை ராமநாதபுரம் 4 வழிச்சாலையில் ஹெச்பரளை கிராமத்தில் உள்ள 150க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை சேர்ந்த மக்கள் கடந்த சுமார் 1 மாதத்திற்கும் மேலாக தினசரி காலை முதல் மாலை வரை தொடர் மின்வெட்டு ஏற்படுவதாக கூறி மதுரை ராமநாதபுரம் 4 வழிச்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் சுமார் 15 நிமிடம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. மின்வாரிய அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியதை அடுத்து போலீசார் கிராம மக்களை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர்.